மாணவர்கள் கையில் கயிறு கட்டக்கூடாது என கூறுவது இந்து மத நம்பிக்கைக்கு எதிரானது என்றும் தமிழக அரசு ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது என தேனியில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற குழு கூட்டத்தில் ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கையை நகலை கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி மோதல்கள் மற்றும் வன்முறைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு அமைத்தது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு பல்வேறு தரப்புகளிடம் கருத்துக்களை கேட்ட பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார். அதில் மாணவர்கள் கையில் கயிறு கட்டுவதால் சாதி அடையாளம் வெளிப்படுத்தும் வகையில் இருப்பதால் பள்ளிகளில் கயிறு கட்டுவதை தடை விதிக்க வேண்டும் என அரசுக்கு பரிந்துரை அளித்திருந்தது. இந்நிலையில் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஊராட்சி கூட்டத்தில் ஊராட்சி குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த கூட்டத்தில் ஊராட்சி குழு துணைத்துறை தலைவர் ராஜபாண்டி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையின் நகல் குறித்து கூட்டத்தில் பேசியபோது, மாணவர்கள் கையில் கயிறு கட்டக்கூடாது என்று கூறுவது இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கையின் நகலை கூட்டத்தில் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் பல்வேறு தரப்பினரிடம் எடுக்கப்பட்ட கருத்துக்களை வைத்து நேற்றைய தினம் தலைமை செயலகத்தில் முதலமைச்சரிடம் ஒரு நபர் குழு சமர்ப்பித்த அறிக்கைக்கு எதிராக நடைபெற்ற இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவறான புரிதலின் காரணமாக இந்த சாதிய சம்பவங்கள் அங்கங்கே அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இது தீர்வாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக பள்ளி கல்லர் சீரமைப்புத்துறை, ஆதி திராவிட நலத்துறை போன்ற இந்த இதுகள்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார அவங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அவங்களை தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருந்ததெல்லாம் உடனடியாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறையின் கீழாக இணைக்கப்படும் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா இந்த இயக்கத்தின் மூலியமாக இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கல, இன்னும் பெரிய அளவுல உச்சபட்ச அரசு உத்தியோகங்களை இன்னும் அலங்கரிக்கல. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற இணைப்பு என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அவர்களுடைய மனக்குமுறலை இன்று தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் என்னுடைய எதிர்ப்பின் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன். அந்த ஆய்வு அறிக்கையோடு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே தமிழகம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருப்பதை போன்று உணர்த்துகிறது அவருடைய ஆய்வினுடைய அடுத்த கட்ட நகர்வுலாம். உதாரணத்திற்கு இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமா சொல்லியிருக்கார். அவர் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னா எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில திலகமிடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கார். இந்த ரெண்டு பழக்கமுடையவர்கள் இந்து சமுதாய மாணவர்கள் தான். ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களா இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்தி மூலமா பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டி இருக்கின்றார். அதனால இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல ஒரு 7 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு மாணவர் தொப்பி அமைச்சிருக்காரு. இந்த 2 மாணவிகள் சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது பதியப்பட்டு இருக்கின்றது. மாணவர்களுடைய குழந்தைகளுடைய 3வது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில அப்பா அந்த தொப்பி நல்லா இருக்குப்பா, அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பாட்டு கேட்கும் பொழுது அது மதமாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்று எங்களுக்கு போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால மாணவர்கள் மத்தியிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளில் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்கலட்சணத்தோடு தான் மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டும் தவிர இது ஒரு மதத்திற்கு அனுமதி, இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவருடைய இந்த செயல்பாடு என்பது நிறைய விஷயங்கள்ல அதிகாரிகள் மத்தியில கூட
இவர் இந்த ஜாதிக்காரராக இருந்தால் அவர் அங்கே போஸ்டிங் போடாதீங்க, இவர் இந்த ஜாதிக்காரர் மெஜாரிட்டி அந்த ஊரில் வாழ்ந்து அவர் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் ஆக்காதீங்கலாம் அவர் பரிந்துரையில் கொடுத்துருக்காரு. இது அதிகாரிகள் மத்தியிலும் சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு மிக அபாயகரமான ஒரு செயல் திட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மக்களுடைய மன ஓட்டத்தை எடுத்துக்காட்டு விதமாக அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம். தீர்மானம் மாதிரி விஷயத்தை வந்து நானே அவங்க யார்கிட்டையும் இது சம்பந்தமா நான் பேசல. இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த தமையந்தி என்ற ஒரு மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய அந்த உறுப்பினர் இது நியாயமான விஷயம் என்பதை அதை வழிமொழிந்திருக்கின்றார். எனவே இது தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சேர்மனை பார்க்க முடியும். மற்ற 4 மாணவர்கள் கழுத்துல சின்ன சின்னதா அடையாளம் தெரியாம ஏதோ மதச்சின்னங்களை அணிஞ்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு பட்டவர்த்தமாக தெரியக்கூடிய காட்சி. இப்படி அரசாங்கமே 3வது படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க எல்லாரும் எப்பா அந்த பையன் தொப்பி விட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு மதம் சார்ந்த சூழ்நிலைக்கு தள்ளினால்தான் அது ரோல தொப்பியெல்லாம் கிடைக்கும். அதனால அரசாங்கம் ஊக்குவிக்கிறது, அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டாம். பிஞ்சு மனசிலே நஞ்ச விதைக்கக்கூடிய செயலில அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருந்து அதில் ஒருதலைபட்சமான ஒரு நிலைப்பாட்டை இந்து சமுதாய மாணவர்களுக்கு மட்டும் அவர் ஒருதலைபட்சத்தோடு நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அறிக்கை, இந்த அறிக்கை தமிழக அரசுக்கு இந்த அறிக்கை செல்ல வேண்டிய இடம் குப்பத்தொட்டி. சார் இதெல்லாம் ஒரு பொதுவான